கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் காலையிலே இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்படுவது பெரிய பாக்கியம், பெருத்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாளினுடைய தலைப்பு டேஞ்சர் ஆஃப் டுடேஸ் கிறிஸ்டியன் டீச்சிங். இந்த நாளின் கிறிஸ்துவ போதனைகளிலே இருக்கின்ற ஆபத்துகள் அல்லது ஆபத்து என்று ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். ஏன் இவ்விதமாக இந்த தலைப்பை எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அநேகர் இயேசுவானவரிடத்திலே வரும் பொழுது நமக்கு அநேக விதமான காரியங்கள் கிடைக்கும், என் வாழ்க்கை அற்புதமாக மாறிடும் என்று விசுவாசம் வைத்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய நாளின் போதகர்களும் அவ்விதமாக தான் சொல்லுகிறார்கள். இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், அநேக விதமான இன்பங்கள் கிடைக்கும், அநேக விதமான பொருளுதவிகள் கிடைக்கும், எடுத்த இது கிடைக்கும், எல்லாம் நீ நினைத்தது கிடைக்கும் என்று சொல்லி அநேகரை ஆண்டவருக்குள்ளதாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனால் வருகின்ற பிரச்சனைகள் என்ன என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நடந்துவிடும் என்று நான் என் மனதிலே விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் நான் என்ன செய்கிறேன்? ஐ கெட் டிமோட்டிவேட்டட். நான் டிஸ்கரேஜ் ஆகிவிடுகிறேன். எனக்கு அந்த வேலை நடக்கவில்லை, ஆகவே என்னை படைத்த தேவனையும் நான் நம்ப என்னால் முடியவில்லை. இது ஒரு பெரிய ஆபத்தாக, அநேகர் வழுகி போவதற்கு ஏதுவானதாக இந்த நாட்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபமாக போன வாரத்தில் ஒரு சகோதரத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகள் இவைகள்: நான் ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தேன் பிரதர், ஆண்டவரோடு கூட வாழ்ந்தேன், நான் யாரோட பணத்தை கூட எடுக்கலை, நான் என்னவோ செய்யலை, அவ்வளவு பயபக்தியாக இருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது, அதனால் அந்த ஆண்டவரெல்லாம் பொய்ன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது. அது மாத்திரமில்லை, நானும் சகோதரன் பிரகாஷ் அவர்களும் இன்னொரு சகோதரியை சந்திக்க போனோம் சட்டமங்கலத்தில். அவர்கள் சொன்ன விஷயமும் இதேதான். நான் இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேன், எல்லாம் செய்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகளை செய்யவில்லை, என் வாழ்க்கையில் தீமைகள் தான் நிறைய நடக்குது பிரதர், அதனால நான் அந்த ஆண்டவரை வரல என்று சொல்லி அநேக பின்மாற்றத்துக்கு அல்லது பின்னடைவுக்கு அவர்கள் செல்வதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் தர வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதே விதமாக நான் இன்னொரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த பேஷண்ட் கேன்சர் நோயினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த பேஷண்ட் இடத்துல போய் பேசும் பொழுது எனக்கு வாயே வரல உண்மையை சொல்வதற்கு. அவங்க 4th ஸ்டேஜ் கேன்சரில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் மறிச்சிடுவீங்க என்கின்ற உண்மையை சொல்ல எனக்கு வாயே வரல, எனக்கு தைரியமும் வரவில்லை. ஏன்னா நான் முகஸ்துதிக்காக என்ன செய்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சிஸ்டர், நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று சொல்லி பொய் தான் என்னுடைய வாயில் என்று சொல்ல வந்தது. ஆனால் அடுத்த மாதம் அவர்கள் இறந்து விட்டார்கள். அது மாத்திரமில்லை, இன்னொரு சகோதரன் குழந்தையே இல்லாமல் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே அவர் சொன்னார், ஆண்டவர் அப்படி ஏற்றுக்கினார், ஆண்டவர் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். 1.5 வருடங்களுக்கு அடுத்து அந்த குழந்தை இறந்து விட்டது. உடனே அந்த இயேசுவாவது அதுவாவது எதுவுமே இல்லை பிரதர், எல்லாம் பொய் என்று சொல்லி ஆண்டவர் விட்டு பின்வாங்குகிற இருதயம் அனைவருக்குள்ளதாக இக்காலகட்டத்தினுடைய போதகங்கள் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அதை பற்றி கொஞ்சம் நம்முடைய சபையிலே என்ன வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை மிகவும் சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் முடித்துக் கொள்ளலாம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தான் இந்த நாளின் தலைப்பாக இருக்கிறது. இதை தான் தியானிக்க போகிறோம். Hebrews chapter 11 verse 1. ஒருவேளை நாம் கேள்வி கேட்போம் என்று சொன்னால், வாட் இஸ் ஃபெய்த் என்று சொல்லுவோம் என்றால், வாட் இஸ் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் கேள்வி கேட்டுக்கொள்வோமே என்று சொன்னால், 1ஆம் வசனத்திலே மிகவும் தெளிவான ஒரு பதில் அங்கே இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Can somebody read it in English? Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. Not seen. தமிழ்ல யாராவது வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தோடு கூட நாம் இந்த விசுவாசம் என்கின்ற பதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வழிமாறி சென்று விடுவோம். What is faith? Faith is the substance of things. பொருட்களை பற்றியதான விசுவாசம் என்றும் நாம் என்ன சொல்லலாம்?
இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கிலத்தை இப்பதான் வாசிச்சோம். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்டு ஃபார். எனக்கு கார் இல்லை, நான் கார் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், எனக்கு ஒரு கார் கிடைத்து விடுகிறது, அப்பொழுது அது விசுவாசம். இப்படியும் அதை பொருட்படுத்தி கொள்ளலாம். எனக்கு நல்ல வீடு இல்லை, எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லை, நான் இதற்காகலாம் நான் ஏங்கினேன், இதற்காகலாம் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இது எனக்கு கிடைத்து விட்டது, அதுவும் விசுவாசம் என்று சொல்லி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை இப்படியே நகர்த்தி கொண்டு செல்லலாம். போகும் வரைக்கும் கரெக்டா இருக்கும். ஒருவேளை அந்த காரியம் நடக்கவில்லை என்றால் என்ன செய்வோம்? ஐயோ, எங்கேயோ விசுவாசத்துல குறை, தெய்வ குத்தம் ஆயிடுச்சு என்று சொல்லி உலக மக்கள் சொல்வது போல நாம் சொல்லிவிடலாம். ஆகவேதான் ஒரு வசனத்தோடு கூட நான் நின்று விடாதபடிக்கு அந்த முழு அதிகாரத்தையும் நம்ம கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தை பற்றி அந்த ஆக்கியோன், the author, how he explains that faith, இந்த விசுவாசத்தை எப்படி அவர் விரிவாக்கம் செய்கிறார், விரிவுரை செய்கிறார் என்பதை தான் 11ஆம் அதிகாரத்தின் முழு பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு சென்று படித்து பாருங்கள். அங்கேதான் அவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனத்திலே ஒருவரை பற்றி சொல்லுகிறார், ஆபேலை பற்றி சொல்லுகிறார். படிங்க சிஸ்டர். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். இங்க பாருங்கள், அவர் விசுவாசித்தார். என்ன விசுவாசிக்கிறார்? என்ன விசுவாசித்தார்? கர்த்தர், அதாவது இந்த விசுவாசம் என்று வரும் பொழுது what is the frequency between myself and God, அதை தான் இந்த முழு அதிகாரத்தையும் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தெய்வத்துக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போராட்டத்தை தான் அவர்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறார்கள். நான் எப்படி தெய்வத்தை நான் ப்ளீஸ் செய்வது, நான் எப்படி தெய்வத்துக்கு பிரியமாய் நடப்பது என்பதை பார்க்கும் பொழுதுதான் ஆபேல் ஒரு காணிக்கை கொண்டு போய் செலுத்துகிறார். அந்த காணிக்கை வெளியேற பெற்றதாக தேவன் பார்த்தார். அப்ப ஆபேலுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது? ரத்தத்திலே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தப்படும் பொழுது எனக்கும் தெய்வத்துக்கும் உண்டான உறவு இணைக்கப்படுகிறது. I get pleased when somebody does good for me. எனக்கு நல்லது யாராவது செய்யும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? மிகவும் பிரியப்படுகிறேன். அதே மாதிரிதான் தெய்வமும், அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அதிலே பிரியப்படுகிறார். அல்லது அந்த முயற்சி, சரியான முயற்சி, காயினும் ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆனால் அதை காட்டிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? அதை காட்டிலும் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை, ஐயா நான் ஒரு பாவி, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி எனக்கு ஒரு பிராயச்சித்தம் தேவை, எனக்கு ஒரு பிரஜாபதி, எனக்கு ஒரு பலியானது சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதாக பார்க்கின்றோம். அல்லது அதன் மேல் மிகவும் பிரியப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது விசுவாசத்திற்கும் என்ன, நான் எந்த அளவுக்கு இந்த தெய்வம் உண்மை என்று நான் நம்புகிறேன் என்பதுதான் அது விசுவாசம். இந்த காரியம் நடந்தால் இது இருக்குதுன்னு நான் நம்புறதில்ல, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்றாலும் இந்த தெய்வத்தை நான் எப்படி நம்புகிறேன்? அதே மாதிரிதான் அவர் சொல்றாரு, the evidence of things என்று சொல்லுகிறார். இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம், காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இது எல்லாம் நமக்கு முன்பதாக இருக்கிற எவிடன்சஸ். இந்த நாளிலும் இஸ்ரவேல் தேசம் இருக்கின்றது என்றால் இட் இஸ் an evidence that God was dealing with people. தேவன் மனிதனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு அந்த ஒரு வரைபடம். It is a great evidence for us to believe on all these things. அதுதான் அவர் 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை சொல்றார் பாருங்க. 2ஆம் வசனம் எபிரேயர் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பால்னி படிமா 2ஆவது வசனம். For by it the elders obtained a good testimony. For by it the elders obtained a good testimony. மூப்பர்கள் ஒரு நற்சாட்சியை இதன் மூலமாக பெற்றார்கள். அந்த மூப்பர்களின் பட்டியலே தான் நம் ஆபேல் வருகிறார். ஏனென்றால் அவர் நமக்கு மூப்பராக இருக்கிறார். நம்மை காட்டிலும் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். அதே மாதிரி தான் ஆபிரகாம் வருகிறார், நமக்கு மூப்பராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஆபிரகாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரா, வாழவில்லையா? எப்படி சொல்றீங்க? எப்படி நம்புறீங்க?
we have a evidence, written evidence. நீங்க போய் முஸ்லிமினரை போய் கேட்டீங்க என்றால் அவர்கள் சொல்வார்கள் இப்ராஹிம் என்றால் the prophet, peace be upon him, Ibrahim the prophet, அவர்கள் நபி என்று சொல்லுகிறார்கள். that is he is a prophet என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசம் அழிந்து போகவில்லை, இன்றும் அது ஒரு பெரிய தேசமாக உலகத்துக்கே வழிகாட்டுகிற தேசமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது there is a very clear cut evidence. நம்ம எதுவுமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை கேட்டால் நமக்கு புரியாது, இது எங்க நடந்தது என்று கேட்டால் வரலாற்று பூர்வமாக தெரியவே தெரியாது. ஆனால் இந்த வேதாகமத்தில் இருக்க வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும். இப்பொழுது பார்த்தோம், 2500 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த விஷயம், இயேசுவானவர் 2500 வருடங்களுக்கு பிறகு வந்து அதை பற்றிதான விவாதம் சமாரிய ஸ்திரீக்கும் இயேசுவிடத்துக்கும் நடக்கிறது. அப்போ there is a very clear cut. இயேசு வந்தாரா வரலையா? இயேசு நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்புறம் எப்படி நம்புறீங்க? அப்புறம் எப்படி நான் நம்புறோம்? இயேசு இருக்கிறார் என்பதை நம்ம எப்படி நம்புகிறோம்? we have a evidence. வரலாற்று பூர்வமாக ஒரு we have clear cut ஆதாரங்கள் எல்லா இடங்களிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் அதை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. so what is faith? Faith has nothing to do with my earthly work. நான் என்னென்ன செய்கின்றேன் இதற்கும் விசுவாசத்திற்கும் சம்பந்தப்படுத்தி பார்த்து கொள்ளுவோமே என்றால், ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் இது பொய்ன்னு சொல்லுவோம். நடந்துருச்சுன்னா நான் ஏசப்பா பிள்ளை, நான் அவரோடு நடக்கிறேன்னு சொல்லிப்போம். ஸோ இந்த விஷயத்திலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அதை தான் நாம் ரெண்டு விதமாக பார்க்கிறோம். we see it in two stages. the belief of all the elders who lived before me, அதை தான் பார்த்தோம். we have examples of Abraham, we have example of Noah, we have example of Enoch. இங்க எல்லாத்தையும் சொல்றாரு. நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு டைம் கிடைச்சுமோ கொஞ்சம் படிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்துல சொல்றாரு, by faith ஏனோக் என்ன செய்கிறார்? அந்த தெய்வத்தை பார்க்கவே இல்லை, கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் அந்த தெய்வத்துக்கு பிரியமாக நடக்க அவர் முயற்சி பண்ணார். உலகம் முழுவதும் தப்பா இருந்தது, எல்லாம் தப்பா இருக்கிறாங்க பிரதர், இந்த உலகமே அவதூறாயிருக்கிறது. ஆனாலும் அந்த சமயங்களிலே அவர்கள் யாரை பார்த்தார்கள்? தெய்வத்தை பார்த்தார்கள். அந்த தெய்வத்தை பார்த்து, இல்லப்பா இவங்கெல்லாம் தப்பா இருக்கலாம். நோவாவின் காலத்திலே அந்த 8 பேர் தான், நோவா மாத்திரம்தான் அங்கே உண்மையாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், அதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த ஒருத்தருக்கு என்ன கிடைச்சது? இல்லப்பா ஏதோ ஒன்று இருக்கு, நேர்மையான வழி ஒன்று இருக்கிறது, நீதியாய் நடக்க வேண்டும் என்கின்ற வழி ஒன்று இருக்கிறது. ஆகவே அவர் காப்பாற்றப்படுகிறார். ஸோ இட் இஸ் தட். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், why we believe on all these things. நம்ம இதான் இப்போ பார்க்கிறோம். we believe because of the evidences, clear cut evidences. இயேசுவானவர் ரோடு கூட எத்தனை சீடர்கள் வாழ்ந்தார்கள்? 12 சீடர்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவை பார்க்கவே இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார் என்று வாழ்ந்தார் என்பதை பிலீவ் செய்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்தாரா? எழுந்தார். பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்திருக்கிறேனா? பார்க்கவில்லை. அப்புறம் எப்படி நான் அதை பிலீவ் பண்ணுகிறேன்? அதை எப்படி விசுவாசிக்கிறேன்? இட் இஸ் நாட் பிளைண்ட் ஃபெய்த். நான் கண்மூடித்தனமான விசுவாசம் அல்ல. very clear cut evidences are found. அந்த உயிரை பார்த்ததோடு கூட, அந்த இயேசுவானவர் உயிர் தெழுந்ததை பார்த்தவுடன் சீடர்கள் தங்கள் உயிரை கொடுப்பது கூட என்ன செய்யல? they were not afraid to give their life. அவ்வளவு ஆணித்தனமாக இந்த உலகத்தை விட்டு நான் போய்விட வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு they were prepared to go and meet the Lord. என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க? தைரியமா இருந்தாங்க. இயேசு பத்தி சொன்னா நீ அடிக்கப்படுவாய், நீ கொலை செய்யப்படுவாய் என்று சொல்லப்படுகின்ற நேரத்தில் இயேசு உயிர் தெழுந்தார் என்கின்ற விஷயத்தை அந்த செஞ்சுரி முழுக்க அவர்கள் என்ன செய்தார்கள்? சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது பார்த்தோம், சமாரியா. இயேசுவுக்கு அடுத்தது சமாரியாவுக்கு சென்ற ஒரு சீடனின் பெயர் என்ன? பிலிப்பு. சமாரியாவிலே போய் ஊழியம் செய்கிறார். சமாரியா தேசத்துக்கு போய் அவர் அங்கே ஊழியத்தை தொடங்குகிறார், இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தபடியினால் தான் அநேக மிஷனரிமார்கள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து அநேக நற்பணிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு நானும் நீங்களும் படிக்க முடிகிறது. இல்லைன்னா படிப்பே வராது. இயேசுவானவர் வரவில்லை என்றால் என்ன செஞ்சாங்க? அவங்க சொகுசா வாழ்ந்துக்கலாம், அந்த இடத்த எல்லாத்தையும் விட்டாங்க, இந்திய தேசத்துக்கு வந்தாங்க.
வந்து கூழு கஞ்சி குடிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அவர்கள் சொன்னார்கள். இவைகள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதைதான் நாம் அங்கே பார்க்கிறோம். இதை டெமான்ஸ்ட்ரேட் வேற பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? இதை 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் பார்த்திருந்தான். அவன் என்ன சொல்றான்? எப்பா, இந்த உலகத்தை நம்பாத, இந்த உலகம் சரியான ஒரு இடம் அல்ல. அவர்கள் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். அவர்கள் சொன்னார்கள், உனக்கு வீடு கிடைக்கும், பங்களா கிடைக்கும், உனக்கு பெரிய ஆஸ்தி கிடைக்கும், உனக்கு நல்ல மாடு ஆடு மாடுகள் கிடைக்கும், திரளான செல்வங்கள் கிடைக்கும் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்ன? They all said there is a wonderful place there. இந்த இடம் சதமான இடம் அல்ல. They waited for the city which has foundations. அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்தை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். யார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? இப்பொழுது பார்த்தமே இந்த மூப்பர்கள் அனைவரும் எதை பார்த்து கொண்டிருந்தார்கள்? அதோ ஒரு தேசம் இருக்கிறது, இந்த தேசம் பொய்யான தேசம், இந்த தேசத்துல நீ என்ன கட்டினாலும் இதுல என்ன இருக்காது, உனக்கு செழிப்பும் ஆசீர்வாதமும் இருக்காது. அவர்கள் அந்த தேசத்தை நோக்கி பார்த்தவர்களாக, என் தேவன் அந்த தேசத்தில் இருக்கிறார், அந்த தேசத்தில் நான் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் அந்த தேசத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதைதான் 13ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். 13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்கள் எவ்வளவு ஒரு கிளியரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்களா? இந்த வசனம் ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு. வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலர்களுக்கானது. வாக்குத்தத்தங்கள் யாருக்குரியது? இஸ்ரவேலருக்கானது. அங்கிருந்து தான் நமக்கு வாக்குத்தத்தம் வருகிறது. ஆனால் இவர் சொல்றாரு, அவங்க யாருமே அந்த வாக்குத்தத்தத்தை அடையவில்லை. எந்த வாக்குத்தத்தம்? பூமியிலே கொடுக்கப்பட்ட உனக்கென்று ஒரு தேசம் இருக்கிறது என்கின்ற அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் என்ன செய்யவில்லை? அடையவில்லை. எல்லாரும் அங்க வச்சிருந்தாங்க வாக்குத்தத்தத்தை. ஆனால் யாருமே அந்த தேசத்தினுடைய வாக்குத்தத்தத்தை அவர்கள் பிடித்துக் கொள்ளவில்லை. நமக்கும் அவ்விதமாக தான் இருக்கிறது. 14ஆம் வசனம். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். வெரி குட். 15. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். They desired for a better country. இந்த தேசத்தை காட்டிலும் ஒரு அற்புதமான தேசம் என கொண்டிருக்கிறது. அந்த தேசத்திலே ஜோதி தோன்றிக் கொண்டிருக்கிறது. அந்த தேசத்திலே தேவனாகிய கர்த்தர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தேசத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்கின்றதான ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த மூப்பர்கள் காணப்பட்டார்கள். இதுதான் விசுவாசம் என்று நமக்கு சொல்லுகிறார். என்ன விசுவாசம்? இதுதான் விசுவாசம். எது விசுவாசம்? ஜோன்றி தோன்றும் தேசம் உண்டு, விசுவாச கண்களால் காண்கிறேன். தாழ்வுகள், குறைவுகள் அல்லது வளர்ச்சிகள், அபரிமிதமான வளர்ச்சிகள். ஆபிரகாமுக்கு சொத்துக்கு குறைவே இல்லை. ஆனால் ஆபிரகாமை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர் இந்த தேசத்தை பற்றி யோசிக்காதவராக, அந்த தேசத்தை பற்றி அந்நியரும் பரதேசிகளுமாய் இந்த உலகத்தை வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன விசுவாசம்? விசுவாசம் என்றால் என்ன என்பதை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதே விதமாக இப்போ 2 விதமான கேட்டகரிஸை பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே நீங்க கீழே வரும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30 வசனத்திலிருந்து பார்த்தால்
30-35 வசனங்களை பார்க்கிறோம். 30-35 முழுவதுமா பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கிறது. பயங்கர பாசிட்டிவ். ரொம்ப லைக் பண்ணுவோம். யோசுவா போனாரு, அடிச்சாரு, வீழ்த்தினாரு, எல்லாம் பண்ணுவாரு. 30-35 ரொம்ப அப்படியே எப்படி இருக்கும்? இப்பொழுது பார்க்கிற திரைப்படங்களை போல இருக்கும். ஒரே ஒரு ஹீரோ வராரு, 10 பேர் அடிக்கிறாரு, திரையரங்குகள் முழுவதுமாக காசாக கொட்டி கிடக்கிறது, எல்லாரும் விசில் சத்தம், மியூசிக் அந்த மாதிரியான படங்களை பார்க்கிறோம். 30ஆம் வசனம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. 7 நாள் சுத்தி வராங்களாம் ஒரு பட்டணத்தை. அதுதான் நாங்கள் பைபிள் ஸ்டடியில பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகம் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். 30ஆம் வசனத்துல எரிகோவின் மதில்கள் அங்கே கீழே விழுகிறது. எதனால? விசுவாசத்துல. போறான், 1000 கணக்கில் மக்கள், 2000 கணக்கில் மக்கள், இவன் ரொம்ப கொஞ்சம் பேரு, ஆனாலும் என்ன செய்யறாங்க? துணிந்து போறாங்க, ஜெயிக்கிறாங்க. அது ஒரு விதமான விசுவாசத்தை சொல்லுகிறார். அடுத்தது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதமாகாதிருந்தாள். வெரி குட். 32ஆம் வசனம். வேற ஏதாவது படிங்க சிஸ்டர். இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், ஜெப்தா, தாவீது, சாமுவேல் and the prophets. இவங்கெல்லாம் பாருங்க. இப்போ கிதியோனை பற்றி பார்க்க வேண்டும்னா, கிதியோன் எத்தனை பேரை கொண்டு ஜெயித்தார்? ஒரு ராணுவத்தை 300 பேரை கூட்டின்னு போயிட்டு ஒரு பெரிய ராணுவத்தை என்ன செய்யறாரு? வீழ்த்தி விடுகிறார். சிம்சோன் போறாரு, ஒரே ஒரு தாடை எலும்பு எடுத்து, கழுதையின் தாடை எலும்பு எடுத்து 1000 பேர் அடிச்சு கொன்றாரு. இப்படிப்பட்ட வீர புஸ்தகங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் என்ன சொல்றாங்க? அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார்கள். தாவீதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தாவீது சின்ன பையன், எவ்வளவு பெரிய ஆள் அடிச்சு வீழ்த்துறாரு. கோலியாத் மாதிரி பெரிய பயங்கரமான ஒரு ராட்சசனை வீழ்த்துகிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு சொல்றாரு? இது எல்லாம் விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் காட்டிக் கொண்டு இருந்தார்கள். ஆனாலும் அதுக்கு கீழே வருகிற வசனங்களை பார்க்கும் பொழுது 35ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் மரித்தார்கள். இங்க பாருங்க, அப்படியே டோட்டல் கான்ட்ரடிக்ஷன். ஒரு காலத்துல இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நியமமா இருந்தது, அதை விசுவாசித்தார்கள், அங்கே அது ஜெயமாக கிடைத்தது. அடுத்து அப்படியே டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் பார்க்கிறோம். அப்படியே டிஃபரண்ட் பிக்சர். வேறு சில அந்த மூப்பர்கள் வேறு சில என்ன பண்றாங்க? இல்லையா, இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன், போதும் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தலையை கொடுக்கிறார்கள். 36ஆம் வசனம். வேற ஏதாவது படிங்க சிஸ்டர். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அப்ப இதுவும் விசுவாசம் தான் சொல்றாரு. எது விசுவாசம்? ஒரு நேரத்துல நமக்கு நிறைய பிசினஸ் நல்லா வந்து பெருசா வருதும் காரியங்கள் தான், ஆனாலும் சில நேரத்தில் தோல்விகள் வந்த பொழுதும் இவை எதுவுமே என்ன இல்லை. தெய்வம் யார் என்பதற்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்காத. இது வேற, இதன் ட்ராக் என்ன வேற. இவர் தான் என் அப்பா, இவர் தான் என்னை படைச்சாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு? God has given us a blessing. உனக்கு இது மூன்றும் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன மூன்று? ஆகாரம், உடை, खाना, कपड़ा और स्थल, रोटी कपड़ा और मकान. இந்த மூன்றும் உனக்கு கம்பல்சரி நான் கொடுத்துறேன். அதுக்கு மேல என்ன பண்ணாத, யோசிக்காத. இந்த உலகத்துல உனக்கு அதுக்கு மேல தேவை கிடையாது. நமக்கு என்ன சொல்றோம்? அப்படி வெளியில போயிட்டு வந்தோன்னே, அந்த ஆள் ஒரு கார் வச்சிருக்கான், அந்த ஆள் அழகான நெக்லஸ் போட்டிருக்காங்க, நமக்கு இல்லையே. அந்த பையன் வந்து அங்க படிக்கிறான், நம்ம இது உலகம் இவைகளை நமக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. உலகம் இவைகளை நமக்கு போதித்து கொண்டுதான் இருக்கிறது. இல்ல நீ பிச்சைக்காரனா தான், உனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிற டீச்சிங்ஸ் இப்ப என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இப்படிப்பட்ட காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 37ஆம் வசனம்.
கல்லெறிந்தார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படியும் என்ன செஞ்சாங்க? They were explaining their faith. விசுவாச வாழ்க்கையை பற்றி அவர்கள் அறிக்கை செய்து கொண்டாங்க. ஏன்? இந்த உலகம் ஒரு சதமான உலகம் அல்ல. They were all waiting for the promise. அந்த promise என்ன? அங்கே தூரத்திலே ஒரு தேசம் இருக்கிறது, ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு. அதை தான்ப்பா விசுவாசம், அதுதான் விசுவாசம். மற்றதெல்லாம் என்னதான்? கவுன்சிலிங், அட்வைஸ், இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. அப்படியே வாங்க 39ஆம் வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இங்க பாருங்க, இவங்க எல்லாம் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றுக்கிறாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் எல்லாம் இவங்களுக்கு உரியது. இன்னைக்கு காலையில எடுத்து பார்த்தா இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், அடுத்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், இந்த நாளுக்கான வாக்குத்தத்தம் என்று சொல்லி உலகமே என்னதான் போகுது? இந்த வாக்குத்தத்தம் பின்னாடி போகுது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. வாக்குத்தத்தம் என்ன? அங்கே ஒரு தேசம் இருக்கிறது. யூ ஹாவ் a better country. இந்த பூமியை நீ நம்பாத, உனக்கென்று இதை காட்டிலும் ஒரு பெரிய ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன், அதற்காக நீ பார்த்துக்கொள். அதாவது சொல்றாரு 38ஆம் வசனம் படிச்சிருங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. Of whom the world was not worthy. இந்த உலகத்தின் செல்வங்கள் மேட்டிமைகள் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடுப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அவர்கள் 40ஆம் வசனம். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, விசுவாசம் என்று சொல்லி உலகம் வேறு விதமாய் போய் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் விசுவாசம் என்றால் என்ன என்பதை தெளிவாக படிக்கின்றோம். விசுவாசம் என்றால் என்ன? தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாம் அறிந்தவராக அநாதி காலம் முதல் அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். என்னை அவரோடு சேர்த்துக் கொள்ள அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கையில நான் போராட வேண்டும், நான் தான் செய்ய வேண்டும், நான் நடக்க வேண்டும். சில நேரங்கள்ல நன்மையாகவும் இருக்கும், சில நேரங்கள்ல என்னதான் இருக்கும்? தீமையாகவும் சில விதமான காரியங்களும் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கும். மறந்து விட வேண்டாம். எங்கேயாவது தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது ஐயோ என் வாழ்க்கையில் இந்த தவறு நடந்து விட்டது, தெய்வன் இல்லை என்று சொல்லி போக வேண்டாம் என்பதை தான் நாம் காலை நேரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உலகத்திலே இருக்கின்ற பெரிய டேஞ்சராக பார்க்கிறோம். இயேசுவை மறுதலிக்கத்தக்கதாக சாத்தான் செய்து கொண்டிருக்கான். அற்புதங்கள், அடையாளங்கள், ஒவ்வொரு நாளுக்கும் என்ன சொல்றான்? மிராக்கிள்ஸ், அற்புதங்கள் நடக்கும். இன்று உனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமா? இன்னும் ஒன்று அற்புதம் வேண்டுமா? எப்படி அற்புதங்கள் நடக்கும்? இயேசுவை காட்டிலும் சாத்தான் அநேக அற்புதங்களை செய்கிறான். பிரியமானவர்களே, தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். பயங்கரமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறான். திருப்பதிக்கு போய் நீங்க உண்டியல்ல காசு போட்டா அற்புதங்கள் நடக்கின்றது. சோ இதை காட்டிலும் பயங்கரமான அற்புதங்கள் அவன் செய்து காட்டுவான். ஆனால் அது என் தேவனை குவாலிஃபை பண்ணக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? என் தேவனை குவாலிஃபை பண்ணக்கூடாது. அவர் மகத்துவம் இருக்குதோ இல்லையோ நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ நான் என்ன செய்வேன்? என் தேவனை நான் நோக்கி பார்ப்பேன். இப்பேற்பட்டதுதான் நம்முடைய வேதம் சொல்லுகிற, இந்த வேதம் சொல்லுகிற விசுவாசம். இல்லை என்றால் இயேசுவானவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை. அடிபட்டு உதைப்பட்டு அவர் மரணத்திலே தூக்கி கொல்லப்பட்டவராய் இருந்தார். எதற்காக? இந்த உலகம் முழுவதும் அவருக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அதை தான் கடைசியாக நாம் பார்த்துட்டோம். 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்க முழுவதுமாக 11, 12 வீட்டுக்கு சென்று மறுபடியும் படித்து பாருங்கள். கர்த்தர் ஆவியானவர் விளக்குவார். 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. அப்பொழுது என்றால் எப்பொழுது? இல்ல இது உபாகமம். அங்க போது யாத்திராகமத்துக்கு போகிறது. அவர் பேசும் பொழுது என்ன ஆச்சு? அப்படியே அதிருது. அதுதான் நீங்க சொல்றாரு. இப்ப படிங்க. இன்னும் ஒரு தினம்
நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். வானமும் அசைய போகிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, வானமும் பூமியும் அசைய போகிறது. தேவனாகிய கர்த்தர் வரப்போகிறார். வந்து இந்த பூமியை என்ன செய்ய போகிறார்? அவர் அசைத்து காட்டப் போகிறார். இதை நம்புறீங்களா அப்படின்னா என்னதான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்புறோம். ஏன் நம்புறோம்? ஏன் நம்புறோம்? இந்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணீரை பார்க்கிறீர்கள். இப்போ இந்த தண்ணியோட பாட்டில் மூடியை திறந்துட்டேன். இந்த தண்ணி எப்படி ஃபில் பண்ண என்ன ஆகும்? தண்ணி ஊத்திரும். சரிங்களா? பூமிக்கு மூடி கிடையாது. பூமிக்கு என்ன இல்லை? மூடியே கிடையாது. ஒரு உருண்டையின் மீது என்ன இருக்கு? தண்ணி நிக்குது. ஆனால் இந்த உருண்டை என்ன பண்ணுது? இப்படி சுத்தின்னு இருக்கு. தண்ணி கீழே விழுந்திருக்கணுமா இல்லையா? நேரத்துக்கு பிரபஞ்சத்துல ஊத்திட்டு இருக்கணும். உலகம் என்கின்ற பிரபஞ்சத்துல என்ன இருக்கணும்? தண்ணி எல்லாம் கீழே ஊத்திட்டு இருக்கணும். ஆனால் தண்ணீர் ஊற்றப்படாமல் அவை அங்கே அடைக்கப்பட்டு காணப்படுகிறது. இது எப்படி நடக்குது? நியூட்டன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? புவியீர்ப்பினுடைய விதி பிரகாரம் நடக்கிறது. இந்த புவியீர்ப்பின் விதியை யார் அங்கே வைத்தது? அங்கே இவைகள் எல்லாம் டிசைன் செய்த தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்றான். பூமியை சுத்தி கொண்டிருக்கிறது, பூமியும் ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது நமக்கு தெரியாது. இனி வரைக்கும் அறிவியலிலே there is no answer for all these things. பட் நம்முடைய வேதம் என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று நமக்கு அவைகள் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரியே, 27 வசனத்தை படித்து விடுவோம். 12:27. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்றாருங்க. வாட் இஸ் வாட்டர்? தண்ணீர் என்றால் என்ன? பால் டாக்டர் சொல்லு. வாட் இஸ் வாட்டர்? வாட் இஸ் வாட்டர்? H2O. That means The mixture of what one? It can flow. It can flow. What is water? Water is hydrogen also. hydrogen. 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேரும் பொழுது தண்ணீர் வருகிறது. இப்போ இவர் என்ன சொல்றாரு? they compress and they form. இப்போ இவர் என்ன சொல்றாரு? எல்லாம் பிரிஞ்சு போயிடுமா? உண்டாக்கப்பட்டவைகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன? ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் எல்லாம் பிரிஞ்சு போயிடுமா? அதுதான் நான் சொல்றாரு. ஆட்டம்ல இருக்கிறது எல்லாம் பிரிஞ்சு 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 போயிடும். இன்னொரு தம்பி சொன்னாரு, அண்ணா இந்த உலகத்துல பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அதனால நான் எனக்குள்ளேயும் கொஞ்சம் என்ன இருக்கணும்? நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்தில் தான் அந்த காரியம், அந்த தியாலஜி செட் ஆகும், அந்த பிலாசபி செட் ஆகும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஆனால் தேவன் கட்டப்போகிற ராஜ்யத்தில் எப்படி இருக்க போகுது? there is no negative, there is only positive. அதை தான் ஒரு படமாக உங்களுக்கு போட்டு எடுத்து வந்திருக்கிறேன். இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கோங்க. you see a graph. படிச்ச பசங்க தெரியும், கிராஃப் தெரியும்ல? which is x axis, which is y axis? X and y axis. Okay, vertical y. vertical is y. Okay, y axis. இப்போ இந்த 0க்கு இந்த பக்கத்துல என்ன எழுதுவீங்க? 1. next 2, next 3, next 4. இந்த பக்கத்துல very good. -1, -2, -3, -4. Okay, on the top what you will write? 1, 2, 3, 4. On the bottom -1, -2, -3. ஸோ இப்படிதான் நம்ம குவாட்ரண்ட்ல இருக்கோம். பரலோக ராஜ்யத்துல இந்த குவாட்ரண்ட் மாத்திரம் தான் இருக்க போகுது. இந்த குவாட்ரண்ட் என்ன ஆக போகுது? இங்க என்ன இருக்கு? இங்க பிளஸ் அண்ட் மைனஸ், இங்க பிளஸ் மைனஸ், இங்க மைனஸ் அண்ட் மைனஸ். இந்த ஹெவன்லி கிங்டம்ல there is no shaking. உலகம் என்ன பண்ண போறதில்ல, மூவ் ஆக போவதே கிடையாது. அப்ப இந்த 4 குவாட்ரண்ட்ல இந்த ஒரு குவாட்ரண்ட் மாத்திரம் தான் என்ன செய்ய போகிறது? நிற்க போகிறது. இந்த 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 மேல் நோக்கி போகிற குவாட்ரண்ட் எங்கே போகுது?
ஆண்டவருக்கு நேராய் நம் வாழ்க்கை இருந்தால் இப்படி மேலே போயிடுவோம். இல்லை நாம் கீழே போகணும்னு இருந்தால் சாபத்துக்குரியவர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? பூமிக்கு நேராய் போய்விடுவோம். இந்த மனிதர்கள் எல்லாரும் இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று செலக்ட் பண்ணோம். என்ன செலக்ட் பண்ணோம்? நம்ம இப்படி போகிறோம், எந்த குவாட்ரண்ட்ல இருக்க போகிறோம். பிஸ்னஸில் கூட இதை சொல்லுவாங்க. சிஸ்டர், உங்களுக்கு பிஸ்னஸில் இருக்கும்போது சொல்லியிருக்காங்களா இந்த குவாட்ரண்ட்ல இருந்தால் என்ன அர்த்தம்? இதுக்கு திஸ் இஸ் கால்ட் அஸ் கேஷ் கவ். கேட்டுங்களா பிரதர்? திஸ் இஸ் கால்ட் அஸ் கேஷ் கவ். எல்லா ப்ராடக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கணுமா? இந்த குவாட்ரண்ட்ல இருக்கணுமா? இந்த குவாட்ரண்ட்லயும் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வச்சிருப்பான், எல்லாம் பாசிட்டிவ். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் தீமையும் ரெண்டையும் வைக்கிறார், சாபத்தையும் வைக்கிறார். நம்ம எதை செலக்ட் பண்ணி போகிறோம்? இல்லப்பா எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லிட்டா இந்த உலகத்துக்கு முன்னாடி நாம் போயிடலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? இல்லை மகனே, நீ என்னோடு கூட வாழ்ந்து கொண்டே இரு, என்னை பற்றி நினைத்து கொண்டே இரு. இதுக்கு தான் நம்ம எதை பண்ணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். பொட்டு எடுக்க வேண்டாம், பூ எடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். என்ன செய்யணும்? உள்ளத்துக்குள்ள இப்ப சொன்னோம், இந்த மலையில் மாத்திரமல்ல உலகமெங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்து கொண்டது. அது இப்பே வந்துச்சு. அந்த உள்ளுக்குள்ள இயேசுவே ஆண்டவர், நீர் எனக்காக மறுத்தீரன்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல விசுவாசம் என்று சொல்லி யார் மீது விசுவாசம் என்பது மாறி எதின் மீது விசுவாசம் என்று மாறிவிட்டது. அதனால இவைகளுக்கு நேராய் நாம் போய்விடாதபடிக்கு தேவனை தெய்வமாக பார்ப்போம். அவர் அப்பாவை பார்த்து விடுவோம். இது நடந்தா அவர் அப்பா, இல்லைன்னா அவர் வேற யாரோ அப்படி என்கின்ற போக்கு இருக்கிறது. அதனால ஒருவேளை கஷ்டங்கள், துயரங்கள் நம் வாழ்க்கையில வரலாம், வந்துதான் ஆகும். ஏன்னால் அதன் வழியாக ஆண்டவர் நமக்கு அநேக பாடங்களை சொல்லிக் கொடுக்க இருக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ணக்கூடாது? துயரப்படாதபடிக்கு தேவனோடு கூட வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கு நேராய் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.